எல்லாருக்கும் பிரைஸ் தலாட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எஸ்ஸப்பா கிருபையில நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை. நம்மில் அநேகர் நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. என்றைக்காவது நீங்கள் சிந்தித்து இருக்கிறீர்களா ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று? வேதாகமத்துல பல்வேறு காரணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொல்லி. இன்றைய தினத்துல கூட ஒரு 3 காரியத்தை மாத்திரம் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை என்பதற்கான ஒரு 3 காரணத்தை மாத்திரம் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை? முதலாவது காரணம், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் தான் நம்முடைய ஜெபத்திற்கு தடையாய் இருக்கிறது. வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை, கவனமாய் கவனியுங்கள். ஏசாயா 59 அதிகாரம் 2 வசனம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய அக்கிரமம் என்ன செய்யும் அப்படின்னா, நமக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது முதலாவதாக. இரண்டாவது, நம்முடைய பாவம் என்ன செய்யும் என்றால், நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் செவி சாய்க்காதபடிக்கு ஆண்டவருடைய செவி நமக்கு மறைக்கிறது. அவருடைய செவி மாத்திரம் அல்ல, அவருடைய முகத்தையும் நமக்கு மறைக்கிறது. நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் தான் நம்முடைய ஜெபத்திற்கு தடையா இருக்கிறது. நம்மில் அநேகர் பாவத்தை அறிக்கையிடுவார்கள், ஆனால் பாவத்தை விட்டு விடுவதற்கு பிரயாசப்பட மாட்டார்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கவனியுங்கள். நீதிமொழிகள் 28 அதிகாரம் 13 வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வசனத்தை நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் மட்டும் நாம் தேவனிடம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பாவத்தை அறிக்கை செய்வதை காட்டிலும் அதை விட்டு விடுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். பாவத்தை நாம் முழுவதுமாக அறிக்கையிட்டு, தேவ சமூகத்துல அறிக்கையிட்டு அதை விட்டு விடுவதற்கு நாம் பிரயாசப்படும் போதுதான் தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்ட பிறகுதான் நம்முடைய ஜெபத்திற்கு எளிதாக பதில் கிடைக்கும். ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை என்பதற்கான முதலாவது காரணம், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் தான் தடையாய் இருக்கிறது. ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை என்பதற்கான இரண்டாவது காரணம், நாம் அவிசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது, நாம் சந்தேகத்தோடு ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை, கவனமாய் கவனியுங்கள். யாக்கோபு 1 அதிகாரம் 5 வசனம் முதல் 7 வசனம் வரை வாசிக்கிறேன், கவனமாய் கவனியுங்கள். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதன் தான் எதையாகிலும் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது நம்மில் அநேகர் ஜெபிப்பாங்க, இது நடக்குமா நடக்காதா, இந்த காரியம் தேவனால் கூடுமா கூடாதா அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோட ஜெபிப்பாங்க, அவிசுவாசத்தோட ஜெபிப்பாங்க. அப்படிப்பட்ட ஜெபம் தேவ சமூகத்தை எட்டாது, அந்த ஜெபமும் கேட்கப்படாது. மூன்றாவது, ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை என்ற மூன்றாவது காரணம், நாம் தேவ சித்தத்தின்படி ஜெபிக்காவிட்டால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை, கவனமாய் கவனியுங்கள். 1 யோவான் 5 அதிகாரம் 14 வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தேவ சித்தத்தின்படி நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். நாம் தேவ சித்தத்தின்படி நாம் ஜெபிக்காவிட்டால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. நம்முடைய விருப்பத்தின்படி, நம்முடைய சுய விருப்பத்தின்படி, நம்முடைய ஆசையின்படி நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கும் போதுதான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். இதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோபு பாருங்க, யோபு ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும்
எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாரு. ஆனா அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. அதே போல எலியா வந்து சூறை செடியின் நிழல்ல போய் உட்கார்ந்து ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாரு. அந்த ஜெபமும் ஆண்டவர் கேட்கல. காரணம் என்ன அப்படின்னா தேவ சித்தத்தின்படி அவர்கள் ஜெபிக்காவிட்டால் அந்த ஜெபம் கேட்கப்படாது. நம்ம வந்து தேவ சித்தத்தின்படி ஜெபிக்காவிட்டால் நம்ம ஜெபம் கேட்கப்படாது. ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை என்பதற்கான ஒரு 3 காரணத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொண்டேன். முதலாவது காரணம், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் தான் நம்முடைய ஜெபத்திற்கு தடையா இருக்கிறது. இரண்டாவது காரணம், ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை என்பதற்கான இரண்டாவது காரணம், நாம் அவிசுவாசத்தோடு சந்தேகத்தோடு நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. மூன்றாவது, ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை என்பதற்கான மூன்றாவது காரணம், நாம் தேவ சித்தத்தின்படி ஜெபிக்காவிட்டால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க கூட உங்களுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையா? இன்றைய தினத்துல கூட நீங்க சிந்திப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைய தினத்துல இந்த 3 காரணங்கள் உங்களிடம் இருக்குமானால் 2 நிமிடம் கண்களை மூடி தேவ சமூகத்துல ஒப்புக்கொடுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். இந்த வீடியோவை பார்த்ததற்காக மிகவும் நன்றி. ஆமென்.